ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமமான பிக்காசர்ல நடந்த கதை. அங்க கௌரவமான ராவத் குடும்பத்தினர் அவங்க பரம்பரை வீட்டுல வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஆனா அந்த குடும்பத்துல பயங்கரமான விஷயங்கள் மறைஞ்சிருந்தது. அந்த ரகசியங்களை பத்தி அவங்க யார்கிட்டையும் பேசுறதும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரகசியம் வெளியே வர ஆரம்பிச்சது. ரத்தம் ரத்தம் முதலாளி, ரத்தம் ரத்தம் வருது முதலாளி, காப்பாத்துங்க முதலாளி. என்னடா ஆச்சு? ஏய் என்ன ஆச்சு சொல்லி தொலைடா. முதலாளி, செவுத்துல இருந்து ரத்தம் வரத பார்த்த முதலாளி. இங்க பாருங்க. உனக்கு என்ன பைத்தியமாடா புடிச்சிருக்கு? என்ன உளறிட்டு இருக்க? போய் சொன்ன வேலையை பாருடா. எவ்வளவு வேலை இருக்கு? தேவையில்லாததெல்லாம் பேசி இருக்கிறவங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காத. ஐயா டேய் வாடா வாடா. ஐயா நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத, நான் கூட இருக்கேன்ல. இங்க பாருங்க, எனக்கு ஒண்ணு தோணுது. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுல நடக்கிற வினோதமான விஷயங்களுக்கு பழகிடுவான்னு நினைக்கிறேன். இந்த வீடு ரொம்ப பழசாயிடுச்சு. ஏதேதோ சத்தம்லாம் வேற கேக்குது. ஐயோ நீ என்ன பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? பழைய வீடுனாலே பல வகையான சத்தம் வரத்தானே செய்யும். அதுவும் உண்மைதான். கிராமத்துக்காரங்க என்ன வேணா சொல்லட்டும், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. இந்த விஷயம் உண்மையா பிரம்மையான்னு நம்ம நினைக்கிறத பொறுத்துதான் இருக்கு. இங்க பாருங்கப்பா, உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பழகி போயிடுச்சு. ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த புது மருமக தான் இத பார்த்து பயந்து ஓடாம இருக்கணும். நல்லா இருப்பா. ஏய் என்ன? என் மருமக அழகா இருக்கல்ல? வாமா உள்ள வா. ராவத் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வீட்டுக்கு வரப்போற மருமகளை வரவேற்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. சுதீர் ராவத்தோட பையன் உதயும் சோனாலியும் ஜெய்ப்பூர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உதய் அவனுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால ராவத் ஃபேமிலி முதல்ல கோவமா தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த நாள் முடிஞ்ச அடுத்த நாள் அவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலயும் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட போகுதுன்னு தெரியாம போயிடுச்சு. வா உள்ள வா. அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கால? அவ கண்ணு கூட பச்சை கலர்ல இருக்குல்ல? அவங்களோட அந்த கருமையான கூந்தல் ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு தேவதை மாதிரி இருக்காங்கன்னா பாத்துக்கேன். ஆனா நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. பொதுவா இந்த மாதிரி கண்ணு முடி இருக்கிறவங்க பத்தி தான் சொன்னேன். பாத்தீங்களா, என் மகனுக்கு எவ்வளவு அருமையான மனைவியை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோன்னு. அழகுன்னா அப்படி ஒரு அழகு. ரொம்ப அழகா இருக்கல்ல? அண்ணி, நான் இது வந்துடுறேன். சீக்கிரமா வந்துடு. சரி. மருமகளே, என்னாச்சு உனக்கு?
அம்மா இங்க இப்போ ஒரு சின்ன பையன் வந்தான்ல இங்கதான். சின்ன பையனா? ஆமா. அப்படி இங்க யாரும் இல்லையே. எல்லாம் உன் பிரம்மையா இருக்கும். வா உள்ள வாமா. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? எனக்கு பயங்கரமா பசிக்குது. அதிகமா பசிக்குதா? நீ யார்கிட்டயும் சாப்பாடு கேட்கலையா? யாருமே தரல. சரி வா, நான் உனக்கு சாப்பாடு தரேன். என் கூட வா. வா. உங்க பேர் என்ன? அஸ்வின். ஓ அப்படியா, நைஸ் நேம். சரி, அப்ப நான் உன்கிட்ட இன்னொன்னு கேட்கலாமா? நீ என்ன பார்த்தாலே ஓடிடுற. இவன் என் தம்பி அண்ணு. ஆனா உங்க ரெண்டு பேருடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கே. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ், அதான் அப்படி இருக்கோம். அண்ணு, இவங்க நமக்கு சாப்பாடு குடுக்கறேன்னாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. உனக்கும் பசிக்குதா? என் கூட வா, நான் இப்பவே உங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுக்கறேன். என் கூட வாங்க. நான் உங்க ரெண்டு பேருக்கும் இப்பவே சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கறேன். சோனாலி, சோனாலி, ஹே சோனாலி, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்களுக்கு நானு அவங்க ரெண்டு பேரும் இங்கதானே இருந்தாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. யாரு? நீங்க ரெண்டு சின்ன பசங்க வந்திருந்தாங்க, சாப்பாடு கேட்டாங்க, கொடுக்கலான்னு வந்தேன். அவங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஐயோ, நீயும் தான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. வா முதல்ல சாப்பிடு. என்னன்னு புரியல அண்ணி, எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது. எல்லாம் எனக்கு தெரியும். காலையில இருந்து உனக்கு ஏன் பசிக்கலன்னு எனக்கு தெரியும். எல்லாம் அப்படித்தான் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் இப்படித்தான் தோணும். சரி வா, முதல்ல நீ ஏதாவது சாப்பிடு. இல்லனா நேரம் ஆக ஆக நீ எதுவும் சாப்பிடவே மாட்ட. ஏய், என்னாச்சு உனக்கு? நான் சொன்னது தப்பா எடுத்துக்கிட்டியா? இங்க பாரு, எதை பத்தியும் யோசிக்காம முதல்ல போய் சாப்பிடு. என் கூட வா. வா. அந்த ராவத் குடும்பத்தோட பரம்பரை வீட்டின் சுவர்களுக்கு பின்னாடி என்ன மாதிரியான ரகசியங்கள் இருக்குன்னு சோனாலியால புரிஞ்சுக்கவே முடியல, எதையும் தெரிஞ்சுக்கவும் முடியல. பாட்டி, யாரு வந்திருக்கிறது? பாட்டி, நான் தான் உதய் வந்திருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இரு. சோனாலி, பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அட கடவுளே, இந்த மாதிரி ஒரு தரித்திரத்தையா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இவள முதல்ல இங்கிருந்து வெளியே போக சொல்லு. அட பைத்தியக்காரா, உனக்கு தெரியாதா? பச்சை கலர் கண் இருக்கிறவங்க, கருன்னு கருப்பு நிறத்துல முடி வச்சிருக்கிற இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் பிரேதாத்மாவோட நேரடியா தொடர்பு இருக்கிற பொண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ, இது பெரிய அபசகனம் ஆயிடுச்சே. பாட்டி, நீங்க என்ன பேசுறீங்க? அட நீ வாய மூடுறா. உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? போய் இவ்வளவு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க?
சோனாலி! அட கடவுளே, இனி இந்த வீட்ல என்னென்னலாம் நடக்க போகுதோ, இவளால என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். பெரியம்மா ரொம்ப கெட்டவங்க. எங்களை கூட அவங்க ரொம்ப பயங்கரமா திட்டினாங்க. பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுங்க. பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. எங்க கூட வாங்க. நாங்க உங்களுக்கு ஒண்ணு காட்டுறோம். ஹாய் பட்டாம்பூச்சி, உனக்கு வேணுமா? என்னது இது? எங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. வருஷ கணக்கா மூடி வச்சிருக்க இந்த கதவை திறந்து விடுங்க. சின்னம்மா, 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 நீங்க என்னமா பண்றீங்க? போங்கம்மா, உங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இங்க பாருங்க, தப்பி தவறி கூட இந்த பக்கம் வந்துடாதீங்க. சரி பசங்களா, அது வரைக்கும் நம்ம விளையாடலாம். சின்னம்மா, நீங்களா? சின்னம்மா, நீங்க என்ன பண்றீங்க? சின்னம்மா, காப்பாத்துங்க.
மனுஷங்களே இல்ல, அவங்க ஆத்மாக்கள். இல்ல, நான் உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கல. இல்ல, எனக்கு உதய், சோனாலி, உதய், உதய் ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அந்த ஆத்மாக்கள் என்ன அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வர நினைக்கிறேன். அமைதி இரு சோனாலி. ஒண்ணும் இல்ல. உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நீ ஏதோ மாதிரி இருக்க? நீ கண்டதெல்லாம் ஏன் உளறிட்டு இருக்க? சரியா சாப்பிடுறது கூட இல்ல. இனிமே உன்னை நான் இந்த நிலைமையில பார்க்கவே முடியாது. எனக்கு இந்த வீட்ல 2 பசங்க தெரியறாங்க. அவங்க என்கிட்ட பேசுறாங்க, என்கிட்ட சாப்பாடு கொடுன்னு கேக்குறாங்க. உதய் அவங்க மனுஷங்க இல்ல, அவங்க பேய். உதய் என்ன தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. உதய், என்ன சொல்ற சோனாலி? அந்த மாதிரி எந்த பசங்களும் இங்க கிடையாது. எங்க குடும்பமே இங்க ரொம்ப வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நாங்க அப்படி யாரையுமே பார்த்தது கிடையாது. உனக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரியுது? இங்க பாரு சோனாலி, இதெல்லாம் உன்னுடைய மனப்பிரம, வேற ஒண்ணுமே கிடையாது. நீ தேவையில்லாம உன் மனசு போட்டு குழப்பிக்காத. உதய், இது பிரம்ம இல்ல. அந்த பெரியவருக்கு அடிபட்ட உடனே இது சாதாரணமான விஷயம் இல்லன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? உதய், உதய் ப்ளீஸ், நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். உதய், சோனாலிக்கு என்னாச்சு டாக்டர்? அது வந்து இருங்க செக் பண்றேன். இந்த தழும்பு எப்படி? எனக்கு தெரியல டாக்டர், இவ்வளவு நாளா இது இல்லையே. ஒருவேளை அந்த ஆத்மாக்கள் தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நகம்லாம் ரொம்ப பெருசா இருந்தது. பாவம், அந்த பசங்களுக்கு சாப்பிடறதுக்கு யாரும் எதுவும் தரதில்ல. அவங்க 2 பேரையும் இந்த வீட்ல யாருமே கவனிச்சுக்கலையா தெரியுமா? உங்களால இப்ப அவங்கள பார்க்க முடியுதா? அதோ அங்க நிக்கிறாங்க. ஓகே ஃபைன், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சோனாலியா எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே கூட்டி போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஆனா எதுக்காக இதெல்லாம் சொல்றீங்க? அவங்களோட பல்ஸ் ரேட்டு நார்மலா இல்ல, ஹார்ட் பீட்டும் நார்மலா இல்ல. அவங்க சரியா சாப்பிடுறதும் இல்ல, சரியா ரெஸ்டும் எடுக்கிறது இல்ல. 24 மணி நேரமும் அவங்களோட மூளையில ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க மனைவி அதிக நாள் இங்க இருந்தாங்கன்னா அவங்க பைத்தியம் கூட ஆகலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இப்ப கிளம்புறேன். எழுந்துருங்க. யாருங்க? அங்க யாரு?
எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா சாப்பாடு கொடுங்க. பசிக்குது. சீக்கிரமா சாப்பாடு கொடுங்க. எங்களுக்கு ரொம்ப பசி, எனக்கு சாப்பாடு போடுங்க. உங்களதான் கேக்குறோம், எங்களுக்கு பசிக்குது. சோனாலி, உனக்கு என்னாச்சு? சாப்பாடு போடுங்க, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. அந்த கதவை திறங்க, சாப்பாடு போடுங்க, சீக்கிரம் வாங்க. சோனாலி, என்னாச்சு உனக்கு? சோனாலி, என்னமாச்சு? சோனாலி, என்னாச்சு? நீங்க எல்லாரும் ரொம்ப கெட்டவங்க. நீங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறதே இல்ல. அவங்க சாப்பிட்டு விட்டுருக்கீங்க. எனக்கும் சாப்பாடு தேவையில்லை. நான் சாப்பாடு போடுறதில்ல. ஏய் சோனாலி, இங்க பாருங்கப்பா. சோனாலிக்கு அந்த 2 பசங்களும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? ஏன் இப்படி விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அவதான் தேவையில்லாத ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானா, நீ அவ கூட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க? இல்லப்பா, இது நடக்காதுப்பா. நாங்க ஜெய்ப்பூருக்கு ஷிஃப்ட் ஆயிடுறோம். அதுதான் எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். டாக்டர் அதான் சொன்னார். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிறதையும் மறந்துட்டியா? நம்ம குடும்பத்துக்கு இருக்கிற பாரம்பரியத்தை மண்ணோட மண்ணாக்க பாக்குறியா? நான் சொல்றத கவனமா கேட்டுக்க உதய். நீங்க 2 பேரும் இங்கதான் வாழ்ந்தாகணும் உதய். இது நடக்காது. நான் எதையும் கேட்கறதா இல்லைன்னு சொன்னேன்ல. உட்கார்ந்து சாப்பிடு. உதயோட மனைவி பைத்தியம் இல்லைன்றது அவனுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சது. அது என்னன்னா, அவங்க அப்பா எதையோ ஒன்ன மறைக்கிறாருன்றத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். சோனாலியோட வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் தண்டனையா கழிஞ்சது. சில நேரத்துல அவ ஆத்மாக்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா, ஆனா சில நேரத்துல சாதாரண குழந்தை மாதிரி நடந்துகிட்டா. நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு உங்களால ஒரு வேலை ஆகணும். அந்த வேலை முடிஞ்ச உடனே போயிடுவோம். நான் உங்க 2 பேர்கிட்டயும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு விட்டுட்டு போயிடுங்க. எதுக்காக நீங்க 2 பேரும் என்கிட்ட வரீங்க? தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடுங்க. நாங்க போக மாட்டோம். நீங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். நாங்க கேக்குற உதவி நீங்க செஞ்சே ஆகணும். உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? எங்களுக்கு நடந்த இந்த கெட்டதுக்கு. அப்படின்னு உங்களுக்கு கெட்டது நடந்துச்சு? நாங்க எப்ப பிறந்தோமோ அப்பதான் இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சது. அவ்வளவுதாமா, அவ்வளவுதான். பொறுமையா இரு, கொஞ்சம் பொறுமையா இரு. அழாதம்மா. நாங்க 2 பேரும் தோல்ல ஒட்டிக்கிட்டு பிறந்தோம். அட கடவுளே, இது ரொம்ப பெரிய அபசகுணமாச்சே. இனிமே இந்த பரம்பரையே அழிஞ்சு போயிடுமே. எங்க கூட யாருமே விளையாடல. நாங்க 2 பேர் மட்டும்தான் விளையாடுவோம். எங்க கிட்ட யாரும் பேச கூட மாட்டாங்க. எங்களை பார்க்க கூட மாட்டாங்க. எங்களை பார்த்தாலே துரதிருஷ்டசாலின்னு வாங்க.
அது மட்டும் இல்ல, என்னாலதான் எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போட்டாரு. என்னாச்சுங்க? அதுக்கப்புறம் இந்த பெரியம்மா எங்க அம்மாவை எங்க அப்பாவோட சேர்ந்து அந்த நெருப்புலயே தள்ளி விட்டுட்டாங்க. சாப்பாடு கொடுங்க பெரியம்மா. போங்க இங்க இருந்து. தரித்திரம் பிடிச்சதுங்களா? சாப்பாடு வேணுமா? இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆளையும் நான் சும்மா விட போறதில்ல, விடவே மாட்டேன். கண்ணையா, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் ரூம்ல அடிச்சு வை. நான் சொல்ற வரைக்கும் கதவை திறக்க கூடாது, சாப்பாடும் போடக்கூடாது. சரிங்கம்மா. இவங்களாலதான் நம்ம குடும்பத்துக்கு அபசகனம் ஏற்பட்டிருக்கு. தரித்திரம் பிடிச்சதுங்க. முதல்ல இங்க இருந்து இதுங்களை கூட்டு போ. டேய் பசங்களா, எந்திரிங்கடா. வாங்கடா. வாங்க. வாங்கடா. உள்ள போய் கிடங்க. வெளியே வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் நாங்க செத்து போயிட்டோம். அதுக்கு காரணம் அவங்க எங்களுக்கு சாப்பாடே போடல. பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்களால எதுவுமே செய்ய முடியல. இந்த கதையை கேட்ட உடனே சோனாலி ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிட்டா. இதுல இவ்வளவு பயங்கரம் இருக்கான்னு இதை கேட்ட உடனே அவ ரொம்ப அதிர்ச்சியும் ஆயிட்டா. அந்த 2 குழந்தைகளும் பிறவியிலேயே ஒட்டி பிறந்த குழந்தைங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைகளுடைய உடம்ப பிரிச்சு எடுத்துட்டாங்க. இந்த செயலை செஞ்சதுனால பாதிக்கப்பட்டது யாருன்னா அந்த பிந்து தான். சோனாலி முன்னாடி இந்த உண்மை முழுமையாவே வெளியே வந்துருச்சு. அவ எதையாவது செய்யறதுக்கு முன்னால கெட்ட ஆத்மாக்கள் அவளை தன் வசப்படுத்திருச்சு. நீங்க இங்க இருங்க, நான் போய் பார்க்கறேன். நீ என் கூட வாப்பா. ஹலோ ஹலோ, நான் தான்ப்பா பேசுறேன். சொல்லுங்கம்மா. வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? நீயா? நீ இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எதுக்காக இங்க வந்த? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. எதுக்காக இங்க வந்த? பெரியப்பா,
நீ சாகுற நேரம் வந்தாச்சு. நீ சாகுற நேரம் வந்தாச்சு. மனைவிய இந்த ரூம்லயே அடைச்சு வைக்க போறேன். ஏன்னா இவங்க தான் அதனுடைய மிகப்பெரிய ஆதாரம். இவங்க மூலமா நம்ம பூஜைக்கு தடை ஏற்படுத்த முடியும். சரிங்க ஐயா. பண்டிதரே, சோனாலி, சோனாலி உனக்கு என்னாச்சு? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? நான் தான் உதய் சோனாலி. சோனாலி ஏதாவது பேச சோனாலி. சோனாலி உனக்கு என்னாச்சு? சோனாலி ப்ளீஸ் சோனாலி ஏதாவது பேசு. அம்மா, அம்மா உங்களுக்கு என்னாச்சுமா? அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா கண்ணை தரங்கம்மா, ஏதாவது பேசுங்க.
சோனாலி அவங்க புகுந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டாங்கங்கிற விஷயம் ஊர் முழுவதும் பரவிடுச்சு. ஆனா அந்த கொலைகளுக்கு பின்னாடி நடந்த உண்மைகள் யாருக்குமே தெரியாது. அக்கம் பக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊர்கள்லயும் இத பத்தின கதைகள் விதவிதமாக உருவாக ஆரம்பிச்சது. சில பேர் அவளுக்கு பேய் பிடிச்சதாகவும் இன்னும் சில பேர் அவளை பைத்தியம்னு நினைச்சாங்க. இன்னைக்கு சோனாலி ஒரு மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கா. மெல்ல மெல்லமா அவ மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கா. அவளோட மூளையும் செயலிழந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த மாவட்டத்துல இந்த சம்பவத்துக்கு அப்புறம், அதாவது சோனாலி மாதிரியான பெண்களை மருமகளா ஏத்துக்கிறதுக்கு அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கண்களை மூடி இருக்கிறவங்களோட ஆத்மா சீக்கிரமே தொடர்பு கொள்ளும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது வெறும் நம்பிக்கை தான். யாரெல்லாம் ஆத்மாவை தொடர்பு கொள்றாங்களோ அவங்க மூலமா அந்த ஆத்மா ஏதாவது தகவலை தெரிவிக்கணும்னு நினைக்குது. அந்த ஆளை தான் மீடியம்னு சொல்லுவோம். நீங்க இந்த எபிசோட்ல பார்த்த மாதிரி, எப்போ ஒரு ஆத்மா இந்த மீடியம் மூலம் ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புதோ, அந்த மீடியம்க்கு அவங்களோட ஃபிங்கர்ஸ்ல மைல்டா வைப்ரேஷன் தெரியும். அவங்களோட தட்பவெப்பம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சில நேரங்கள்ல இந்த மாதிரி சிம்டம்ஸ் இல்லாம கூட இருக்கும். அப்புறம் அந்த மெசேஜ அந்த மீடியம் மூலமா அந்த ஆத்மா நேரடியா கூட வந்து சொல்லலாம். இல்ல குரல் மட்டும் கேட்கலாம், இல்லைன்னா கண்கள்ல தென்படலாம். இது ஒரு வகையான மனவியாதிங்கிறாங்க. ஆனா இந்த தகவல்களுக்கும் மீடியமுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. நிறைய பேர் பலமுறை நான் மீடியம்னு நடிப்பாங்க. அதுவும் உங்களை சாதகமா பயன்படுத்திக்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. மூட நம்பிக்கையை விட்டு விலகியே இருங்க.